வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நம்ம சேனலில் கொடுக்குற எந்த தகவல்களும் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, இப்போது வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள் இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கான ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதே வந்து அதுக்கான கம்பெனிகளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாதுங்க. நிறைய கம்பெனிகள் வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நிறைய ஆப்ஸ் வந்து வந்துருச்சு, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் வந்து கூகுளில் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்திருக்கிற வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டன் பை ஒரு வெப்சைட் வந்திருக்கு. அடுத்தது கிரிப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு gripinvest.in அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்திருக்கு. அடுத்தது ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னு ஒரு ஆப் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து Win12 இந்த பாண்ட்ஸ் இந்தியா பாண்ட்ஸ் 2 இருக்குது கம்பெனி. bondsindia.com ஒன்று இருக்குது, இந்தியா பாண்ட்ஸ் அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது இல்லாமல் Win12 வந்து ஜீரோதாவோட பேக்கப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். Win12ன்னு சொல்லிட்டு அதையும் போட்டுருவோம். அதுவும் இந்த லிஸ்ட்டில் வந்துச்சு. இன்றைக்கி என்னவோ வர காணோம். அதை வந்திருக்கு, ஃபஸ்ட்டே அதுதான் வந்திருக்கு, Win12.com. இது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் எது செபி ரெஜிஸ்டர்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு இந்தியா பாண்ட்ஸ் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன். indiabonds.com இந்த வெப்சைட்குள்ளே வந்திருக்கேன். இதில் வந்து என்னென்ன இந்த பேஜில் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இப்போ வந்து கொசமண்டம் ஃபினான்ஸ் லிமிடெட் அது வந்து இப்போது லிமிடெட் டைம் ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதனுடைய மெச்சூரிட்டி ஈல்டு பார்த்திங்கன்னா 11.55% கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி வந்து பிப்ரவரி 2028 அப்போ வந்து மெச்சூரிட்டி ஆகுது. இப்போது ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5% 7.75% வரைக்கும் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு. இன்னும் ஒரு சில பேங்க் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது வந்து 8% வரைக்கும் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு மேலே ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் ஸ்ரீராம் ஃபினான்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க 8.5 வந்து. அதுவும் எப்படின்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு போட்டிருந்தா 8.5 அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது ப்ரைவேட்டில் இருக்கிறது. இது இல்லாமல் எனக்கு சேஃபராக வேணும் 8.8 அந்த 8% தவிர இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ரெப்யூட்டடான பேங்க்கில் தான் போட்டிருப்பாங்க பணத்தை. அது பார்த்திங்கன்னா 7% மேலே ஃபிக்ஸட் இன்கம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு 12% கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ரிட்டர்ன்ஸ். அப்போது 7லேருந்து 12% அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 5% வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ 11%லேருந்து 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய பாண்டு எதுன்றதை நம்ம தேடி பார்க்கணும். அந்த பாண்டில் எந்த பாண்டு வந்து நமக்கு ரெப்யூட்டடாக இருக்குது, நல்ல கம்பெனிகளாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, அந்த கடன் பத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொசமட்டம் ஃபினான்ஸ் இவங்களோடது இப்போ 11.55 இருக்குது. இதை வந்து நீங்கள் போய் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றத. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஈஸ் ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஜூம் பண்ணி காமிக்கிட்டுமா, இதை பாருங்கள். 11.87% ஈல்டு கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி வந்து 2031. இதில் வந்து இவங்க நிறைய டைப் கொடுத்துருப்பாங்க பாண்டில். என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பாண்டில் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மாதம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. 11%னா 11% மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அது எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்ற எல்லா டேட்டாவும் இந்த இடத்துல இருக்கும். எல்லாத்தையும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் லாஸ்ட்டு பேமெண்ட் கொடுக்கும் பொழுது இப்போ 12 மாதத்துக்கு நீங்கள் வந்து பாண்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா 12வது மாதம் உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு அந்த மாதத்துடைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து சேர்த்து கொடுத்துருவாங்க. இது ஒரு வகையான பாண்டு. இன்னொரு பாண்டு என்னென்னா, இன்டரிம்லேயே உங்களோட கேபிட்டலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது முதல் 3 மாதம் வந்து இப்போ 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா முதல் 3 மாதம் 1 லட்சத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. 3 மாதம் முடிஞ்சோன்னா 4வது மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3வது மாதத்தோட எண்டில் வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கேபிட்டலில் இருந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு ரிமைனிங் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அடுத்து 3 மாதம் கழிச்சு உங்கள் கேபிட்டலை திருப்பி இன்னொரு 10,000 கொடுத்துருவாங்க. ரிமைனிங் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேபிட்டலையும் வந்து பார்ஷியலாக சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் மாதிரி இவங்க உங்களுக்கு வித்ட்ராவல் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அது ஒரு மெத்தட். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
இப்போது இதெல்லாம் 2031 வரைக்கும்னா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு நம்ம நம்ம பணத்தை கண்ணிலேயே பார்க்க முடியாதா அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பார்ஷியல் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவலை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நடுவில் உங்களுக்கு கேபிட்டலையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கையில் கொடுத்துருவாங்க. சில கம்பெனிகள் இருக்குது, சில பாண்டு வந்து மாதமே உங்கள் கேபிட்டலையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. அதாவது ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் 1,00,000 போட்டிங்கன்னா மாதம் ஃபஸ்ட்டு மாதம் 10,000 + 800 அடுத்த மாதம் 10,000 + அந்த 90,000 இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்த மாதம் 10,000 + இப்படி கேபிட்டலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு வகையான பாண்ட் இருக்குது. அந்த டீட்டெயில் எல்லாமே அந்த பாண்டை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈஸ் ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை நான் வந்து ரீடு மோர்னு கொடுக்குறேன். ரீடு மோர் கொடுத்தோன்னே அதனுடைய டேட்டா எல்லாமே எனக்கு வந்துருச்சு. எல்லாமே சாம்பிள் டேட்டா தாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வாங்குங்க விற்றுருங்கன்றதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எப்படிலாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணிக்கலாம். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பன் ரேட் வந்து 11.30% வந்து கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் வந்து கேர் ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி பாருங்கள், குவார்ட்டர்லி 4 times a year மட்டும் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து மந்த்லி உங்களுக்கு வேணும்னா மந்த்லி ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுவும் காமிக்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பாண்டில் வந்து மந்த்லி கிடையாது, இந்த பாண்டு வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 14, 2025 கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்ன்றதை கொடுத்துட்டாங்க கூப்பன் டைப்பு. இப்போ இதில் பாருங்கள், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதையும் அவங்களே வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ஓகேவா? அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வந்து இப்போது இந்த பாண்டுடைய ஆஃபர் பார்த்தீங்கன்னா ₹1,00,000 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய பாண்டு ₹99,659. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ₹340 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இது எப்படி பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல பார்த்துருவோம். பேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்றது ஒவ்வொரு பாண்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கிடச்சிரும். இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி கொடுப்பாங்கன்றதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக இருக்குது பாருங்கள். 2025 குவார்ட்டர்லி பேமெண்ட்டு எவ்வளோ கொடுப்பாங்க, ₹2,848. அடுத்து அது எப்படி கொடுப்பாங்கன்றதை அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். 14 நவம்பர் 2,848 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து 2026 4 குவார்ட்டராக பிரித்து 4 குவார்ட்டர்லி எவ்வளோ உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது வருஷம் உங்களுக்கு ₹11,300 இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அடுத்தது 2027 ₹11,300 இன்ட்ரெஸ்ட் வந்துடும். 2028 ₹11,300 இன்ட்ரெஸ்ட் வந்துடும். குவார்ட்டர்லியாக அது ஒரு குவார்ட்டர்லிக்கு வந்து 2,800 அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2,848, 2,778. ஏன்னா சில மாதங்கள் வந்து 28 நாள் இருக்கும், சில மாதங்களில் 30 நாள் இருக்கும், சில மாதங்கள் 31 நாள் இருக்கும். அதனால் இந்த வேரியேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ வந்து இது குவார்ட்டர்லி பேமெண்ட் இல்லையா? இப்போ நம்ம மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம் வேணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு மாதம் பேமெண்ட் வேணும், அந்த மாதிரி பாண்டு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போய்ட்டு பாண்டை முதல்ல நீங்கள் எடுத்துடணும். பாண்டில் வந்து கார்ப்பரேட் பாண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னென்ன டைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரி, இப்போ அதை வந்து நம்ம வேறு ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்கலாமா? இந்த வெப்சைட் நம்ம பார்த்துட்டோம், இந்தியா பாண்ட்ஸ் அப்படின்ற அந்த வெப்சைட்டை வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு வெப்சைட்டில் போய் மற்ற டேட்டாவை போய் பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டன் பை அப்படின்ற அந்த வெப்சைட்டில் வந்து இருக்கும். இவங்க செபி ரெஜிஸ்டர்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். கீழே லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா செபி ரெஜிஸ்டர்டாக இல்லையா அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படி செபி ரெஜிஸ்டர்டு இல்லாத கம்பெனியாக இருந்தால் அதுக்கிட்ட போகாதீங்க, அது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது. ஓகேவா? செபி ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, செபி ரெஜிஸ்டர்னு போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி போங்க. இப்போ நான் செபி ரெஜிஸ்டரையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். செபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெம்பர் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் மோஸ்ட்லி செபி ரெஜிஸ்டர்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அது ஒரு தடவை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? ஜென்ரல் ரூல். அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற சில பாண்ட் இருக்குன்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு மந்த் வந்து 14% வரைக்கும் ஒரு பாண்டு வந்துச்சு. ஓகேவா? சரி, இப்போ இருக்கிறதுல என்னென்ன இருக்குன்னா ஆக்டிவ் டீல்ஸ். இப்போ எது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தனா ஃபினான்ஷியல் ப்ரைவேட்
கீர்த்தனா ஃபின்சர்வ் பிரைவேட் லிமிடெட் போல். இதனுடைய இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் 13% கொடுத்துருக்குறாங்க. இந்தியா ரேட்டிங் கிரெடிட் ரேட்டிங் வந்து BBB+ இருக்குது. பே அவுட் வந்து மந்த்லி பே அவுட். மெச்சூரிட்டி டேட்டு 2027. இப்போ நான் இதை 13% வேணும் அப்படின்னா இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். பே அவுட் மந்த்லி, இது குவார்ட்டர்லி பே அவுட்டு, இது இயர்லி பே அவுட்டுன்னு ஒன்று இருக்கும். இதில் லிஸ்ட்டே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், 11% ஈல்டு வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். 11% ப்ளஸ் இருக்கக்கூடிய பாண்டு. 10,000 ரூபாய்க்கு பாண்டு வேணும்னா 10,000 ரூபாயில் பாண்டு எது இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். மந்த்லி இன்கமுக்கு பாண்டு வேணும்னா பாண்டு ஃபார் மந்த்லி இன்கம், அதை வந்து நீங்கள் பார்க்கலாம், மந்த்லி இன்கம் வர மாதிரி. ஓகே, இந்த மாதிரி லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வேணும்னா ஃபிக்ஸட் டெபாசிட் உங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த 11%ல் இந்த கீர்த்தனா ஃபின்சர்வ் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று இருக்குது, 13% கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா பாண்ட்ஸ் ஃபார் மந்த்லி இன்கம்னு போட்டு நல்ல கம்பெனி ஏதாவது இருக்கா, முத்தூட் மினி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது பாருங்கள், முத்தூட் மினி ஃபினான்ஷியல் லிமிடெட் 11.13% கொடுக்குறாங்க. ஓகேவா, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மந்த்லி பேமெண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் போய் நம்ம பார்க்க போகிறோம் மந்த்லி பேமெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு. ஒரு யூனிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, இதில் ஒரு யூனிட் வந்து 99,049 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நம்ம வந்து ஒரு யூனிட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்னா 18,800 ரூபா நமக்கு வரும் அப்படின்றத கிளியராக கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நாள்னா 1 year 9 months 20 daysன்றதை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் போட்டிங்கன்னா 1 year 9 months 20 days இருக்குது. அந்த 1 year 9 months 20 daysக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னா 18,874 ரூபா வருது. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 11.13% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. இதனுடைய மந்த்லி பேமெண்ட்டோடைய ஷெட்யூல் என்ன, எப்படி கிடைக்கும் அப்படின்றத இப்போ நம்ம போய் பார்த்துருவோம். அதை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். கேஷ் ஃப்ளோ டைம் லைன் அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போ இதில் பாருங்கள், 2025 அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் மாதம் இன்ட்ரெஸ்ட்டு 828 ரூபா கொடுத்துட்றாங்க. டோட்டல் ரிசீவபிள் 828, நெட் ரிசீவபிள் 745, இதில் 801, அடுத்த மாதம் 828. ஓகே, ஒன்றும் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட்னால் சில இதில் வந்து டேக்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அதையும் வந்து நீங்கள் டேக்ஸுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வர மாதிரியான பாண்டும் இருக்குது. அந்த பாண்டையும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கணும். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வர மாதிரியான பாண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் 7%, 6% அந்த மாதிரி வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு நீங்கள் இதை வாங்கிட்டு டேக்ஸை கட்டிட்டு போயிடலாம். சரி, இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 801, 828 இப்படி மாதம் எவ்வளோ வரும்ன்றதை போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்றதை பாருங்கள். இப்போ 1,00,000 ரூபா நீங்கள் ஒரு பேங்க்கில் எஃப்டியில் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ 500 ரூபா வரும். அதுவும் 7%, 7.5% கொடுத்தாங்கன்னா 500 ரூபா, 540 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் வரும். இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் 740 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ 200 ரூபா அதிகமாக வருது 1 லட்சத்துக்கு. இப்போ நீங்கள் 10 லட்சம் போட்டிங்கன்னா என்ன ஆகும், 1000 ரூபா உங்களுக்கு மந்த்லி வந்து எக்ஸ்ட்ராவாக வரும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பாண்ட்லேயும் வந்து டைவர்சிஃபை பண்ணி போடலாம். ஒன்று வந்து முத்தூட்டில் போடலாம், இன்னொன்று வந்து வேறு கம்பெனியில் போடலாம், இன்னொன்று கவர்மெண்ட் பாண்டு போடலாம். கேரளா கவர்மெண்ட் பாண்டு இருக்குது, கர்நாடகா கவர்மெண்ட் பாண்டு இருக்குது, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ்னால் அதில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து ஒரு பாண்டுக்கு இப்போ ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல, இந்த கம்பெனியில் நம்ம போடுறோம், இவங்க ஓடிட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குல்ல, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இந்த கம்பெனியை நம்பி நம்ம போடுறோம், கம்பெனி லாஸ்ன்ட்டாங்க, ஏதோ ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், 11%லேயே இருக்கிற ஒரு 4 கம்பெனி செலக்ட் பண்ணி 4 கம்பெனியில் 1 லட்சம் பிரித்து போடலாம். ஓகே, சரி, இதோட கேஷ் ஃப்ளோவை பார்த்துருவோம். எவ்ரி மந்த் என்ன பண்ணுறாங்க, 745 இன்ட்ரெஸ்ட் நெட் ரிசீவபிள் கொடுத்துட்றாங்க. ஸோ வருஷம் வந்து ஏதாவது கேபிட்டலில் ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லை. 2026 எதுவும் ரிலீஸ் பண்ணல. 8,470 ரூபா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்டு வந்துடுது. சரிங்களா, அதே மாதிரி 2026 8,774 ரூபா, 2027 கேபிட்டலோடு சேர்த்து இங்கே பாருங்கள், லாஸ்ட் மந்த் என்ன பண்ணுறாங்க, கேபிட்டலோடு சேர்த்து அந்த பேமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 10th ஜூனு முடியுது, எக்ஸ்ட்ராவாக 2 நாள் இருக்குது, அந்த 2 நாளுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்துட்டு 48 ரூபா 2 நாளுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா கேபிட்டலையும் உங்கள்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. இது இந்த முத்தூட்டுவோடைய ஸ்கீமு. இப்போ வேறு ஸ்கீமை போய் பார்ப்போம், வேறு கம்பெனியாவது ஏதாவது போய் பார்ப்போம். வேறு கம்பெனி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்மன் கேபிட்டல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, 11.45% கொடுத்துருக்காங்க. இதை போய்ட்டு வியூ டீட்டெயில்ஸ் கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 94,000 ரூபா போட்டிருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து 52,000 ரூபா நமக்கு வரும்னு போட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு, 4 years 9 months 27 days. ஓகேவா,
பேமெண்ட் டேர்ம் இயர்லி, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பேமெண்ட் குடுப்பாங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா இது நீங்க எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோல்டன் பைல வந்து இந்த இந்த பாண்டுடைய ஸ்ட்ரென்த் என்னென்ன, இதனுடைய வீக்னஸ் என்னென்னன்றத அவங்களே அனாலிசிஸ் பண்ணி கிளியரா குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க பார்த்துக்கலாம். இப்போ லாகின் பண்ணியிருந்தோம்னா, நம்ம அவங்களுடைய மத்த டேட்டாவையும் பார்த்துரலாம். ஓகேவா? கிரெடிட் ரேட்டிங் அவுட்லுக்லாம் வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? நமக்கு இப்போது நார்மலா 7% கிடைக்கிறதுக்கு பதிலா 11.45% கிடைக்குதுன்னா, நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவா கிடைக்குது? 7லேருந்து 3 4.5% நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குதுன்னா, அதுக்கேத்த ரிஸ்க்க நம்ம கொஞ்சம் எடுத்து தான் ஆகணும். அடுத்தது வின்ட் வெல்த் போய் பார்ப்போம். இது வின்ட் வெல்த். வின்ட் வெல்த்ல பாருங்க, இப்போ அக்ரோ வந்து ஒரு இது போட்டிருக்காங்க. முத்தூட் கேபிட்டல் போட்டிருக்காங்க பாருங்க ஒரு பாண்டு. அத கிளிக் பண்ணி பார்ப்போம். இவங்க வந்து எல்லாத்துக்கும் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ டீட்டெயில் பார்க்க முடியல. வின்ட் வெல்த்ல வந்து நீங்க லாகின் பண்ணா தான் டீட்டெயில் பார்க்குற மாரி வச்சிருக்காங்க. மொபைல் நம்பர் குடுத்து லாகின் பண்ணா தான் வரும் போல. ஸோ அது வந்து நீங்க பாருங்க. இது செபி ரிஜிஸ்டர்ட் புரோக்கர்ன்னு குடுத்துட்டாங்க பாருங்க, வின்ட் வெல்த். இது நீங்க பார்க்கலாம். அடுத்தது ஸ்டேபிள் பாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுலயும் வந்து குடுக்குறாங்க. அதுல பாருங்க ஃபைப்ன்னு ஒரு கம்பெனி வந்து 1 இயர் 6 மந்த்ஸ்க்கு வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 85% சோல்ட் ஆயிடுச்சு. இன்னும் 15% கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். கவர்ன்மெண்ட் பாண்ட் பாருங்க. கவர்ன்மெண்ட் பாண்டெல்லாம் வந்து நமக்கு என்ன குடுத்து கவர்ன்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்கு 7%. 8 வருஷத்துக்கு குடுக்குறாங்க. பாண்டு 36% சோல்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாரி ஒரு பாண்டையும் நீங்க வந்து பிக் பண்ணலாம். இது வந்து ஸ்டேபிள் பாண்டுன்ற இந்த கம்பெனி. இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பாண்டு குடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேபிள் பாண்டுன்ற இந்த அப்ளிகேஷன் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இவங்க வந்து அந்த ஃபைப்ன்ற ஒரு பாண்ட் இருக்கு. இந்த பாண்ட பார்த்தீங்கன்னா, இதனுடைய வியூ பேமெண்ட் குடுத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்க. மினிமம் ஒரு யூனிட் வந்து ரூ. 99,235 குடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ரிட்டர்ன் வந்து நமக்கு 1 இயர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ கிடைக்குது? 15,000 16,000 கிடைக்குது. பே அவுட் டீட்டெயில்ஸ பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. அக்டோபர் 5 ரூ. 879, நவம்பர் 5 ரூ. 909, டிசம்பர் 5 ரூ. 879, ஜனவரி 5 909, பிப்ரவரி 5 900. இது பாருங்க, 1,00,000க்கு வந்து நமக்கு 7% நீங்க போட்டீங்கன்னா, நமக்கு எவ்வளோ வருதுன்றத கால்குலேட் பண்ணிக்கங்க. நமக்கு பேங்க்ல 7% குடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 500 ரூ. 540 ஒரு மாசத்துக்கு வரும். ரூ. 640 வரும் சில பேங்க்ல. மேக்ஸிமம் சொல்றேன். இது வந்து ரூ. 900 வருதுன்னா, நமக்கு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட ஒரு ரூ. 300 ரூ. 250லேருந்து ரூ. 300 எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. 1,00,000க்கு 1,00,000 போட்டோம்னா, ஒரு மாசத்துக்கு ரூ. 300 நமக்கு அப்ராக்ஸிமேட்டா ரூ. 250லேருந்து ரூ. 300 எக்ஸ்ட்ராவா கிடைக்குது இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ அந்த மாரி நீங்க கணக்கு போட்டுக்கிட்டே வரலாம். வந்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ வருது? இது பாட்டுக்கு மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. பிப்ரவரி 2027ல ரூ. 50,000 பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் குடுத்துடுறாங்க. அடுத்து மார்ச் 5ஆம் தேதி 2027ல ரிமைனிங் 50,000மும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் அவங்களோட பிளான். இப்படி தான் உங்க பணத்த வந்து அவங்க பே அவுட்டா குடுப்பாங்க. சரிங்களா? இதுல நடுவுல நீங்க வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளிய போறதுனாலும் போலாம். அந்த மாரி பாண்டெல்லாம் இருக்கும். ஓகேவா? சில கம்பெனில அத வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் நீங்க வந்து கேட்டுட்டு பண்ணணும். நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயும் கஸ்டமர் கேர் இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இல்லன்னா அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து நடுவுல எப்ப வேணுமோ கேன்சல் பண்ணி சில பாண்ட வந்து எடுத்துக்கலாம். அந்த மாரி பாண்டும் வந்து நீங்க போய்க்கலாம். ஓகேவா? அந்த மாரி ஒவ்வொரு பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு எஃப்டிய விட அதிகமா வேணும்னா இதில பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரே பாண்ட நம்பி இதில வந்து என்னன்னா, சில கம்பெனிகள் பெரிய கம்பெனிகள்லாம் பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. வெல்ஸ்பன் இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சில நேரம் டிசிஎஸ் பாண்ட் வராது. டாடா குரூப்போட பாண்ட் ஏதாவது வரும். சில நேரம் வந்து பஜாஜ் குரூப்போட பாண்ட் வரும். அந்த மாரி பாண்டெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, பாண்டுலயே வந்து ஒரு பாண்டுக்கு 2,00,000ன்னு சொல்லி நீங்க ஒரு 5 பாண்டு பிரிச்சு போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துரும். இப்ப ரூ. 10,00,000 நீங்க வந்து எஃப்டில போட்டீங்கன்னா, உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளோ வருதோ, அத வந்து ஒரு 10,00,000க்கு மாசம் ரூ. 6,000 வருதுன்னா, இவங்கள்ட்ட வந்து ஒரு 9,000 வருது. இல்ல ஒரு ரூ. 2,000லேருந்து ரூ. 3,000 வரைக்கும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் 10,00,000க்கு மாசத்துக்கு. ஸோ அப்ப அது நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தானே! ஆனா, மொத்தமா இத நம்பாம டைவர்சிஃபை பண்ணி போறது தான் வந்து நமக்கு நல்லது. ஸோ என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கு? கோல்டன் பை இருக்கு. கிரிப் இன்வெஸ்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. fixedincome.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதில பாருங்க, கார்ப்பரேட் பாண்ட் வந்து சீனியர் சிட்டிசனா இருந்தா 15 பைசா ஆஃபர்ல இவங்க குடுக்குறாங்க. அது இல்லாம வந்து இந்தியா பாண்ட்ஸ் இருக்கு. அது இல்லாம indiaBonds.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. பாண்ட்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுலயும் போயிட்டு நீங்க வந்து ப்ராடக்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ணி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க வெப்சைட்ட. பாருங்க பைசாலோ டிஜிட்டல் இந்த கம்பெனி வந்து இப்போ 9.75 கூப்பன் ரேட்டு.
ஈல்டு பார்த்தீங்கன்னா 11.6 வரும். இதில் சம்மன் கேபிட்டலில் கூப்பன் ரேட் வந்து 8.35, ஈல்டு வந்து 12% வருது. ஓகேவா? ஸோ கூப்பன் ரேட்டு, ஈல்டு இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. என்சிடி நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸு டேக்ஸபிள்னா டேக்ஸ் நீங்கள் கட்டணும். ஓகேவா? டேக்ஸ் பெனிஃபிட்ஸுக்குன்னு சில இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா போய் அழகாக பார்த்துக்கிட்டே போகலாம். எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா லிஸ்ட்டும் வந்து பாண்ட்ஸ் இந்தியாவில் நல்லா வந்துடும். அதில் போய்ட்டு நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் பாண்ட்ஸ் இந்தியாவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பாண்ட்ஸு இப்போ நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் வின்ட் வெல்த்து, இவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குது செபி ரெஜிஸ்டர்டில். எல்லாத்தையும் செபி ரெஜிஸ்டர்டான நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பாண்டில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரதுக்கு ஒரு 50,000 ரூபா இல்லை 1 லட்ச ரூபா மட்டும் போட்டு கான்ஃபிடென்ட்டை கெயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 லட்சத்துல 2 லட்சம் 3 லட்சமாக வந்து நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி எஃப்டியை விட ஒரு 3-4% எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இது இல்லாமல் இதுக்கு டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரு பாண்டுக்கும் போய் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வேறு என்ன இருக்குது இதில்? நல்ல பெரிய கம்பெனியாக பார்த்து பாண்டில் போடுங்க. கண்ணுக்கே தெரியாத கம்பெனிலலாம் வந்து சில கம்பெனிகள் 14% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் என்ன குரூப் நீங்கள் பாருங்கள், அதானி குரூப் வந்திருக்குது, முத்தூட் கேபிட்டல் வந்திருக்கு, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பாருங்கள். ஆனால் பெரிய கம்பெனியாக போக போக கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இப்போ அதானி பாருங்கள், கூப்பன் ரேட்டு 9.95, ஈல்டு 9%க்கு மேலே வரும். இப்போ அதானி குரூப்னால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அப்பா நல்ல பெரிய கம்பெனிப்பா, இவங்களை நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆதித்யா பிர்லா கம்பெனியை நம்பி போகலாம். 8.7 கூப்பன் ரேட்டு, ஈல்டு 7.4%. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாண்டை பற்றி புரிஞ்சிருக்கு. இதை பற்றி எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதுங்க, இப்போ தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட்டு எல்லாம் போட்டுட்டு உங்களை மாதிரி ரிட்டையர் ஆன பர்சன்ஸு, உங்களை மாதிரியே ஃபேமிலியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பாண்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எஃப்டியை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க, கொஞ்சம் சேஃபாக, அதாவது ஈக்விட்டியை விட கொஞ்சம் சேஃப், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணலான்னா இந்த பாண்ட் வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து இதனால் பயன்படட்டும். ஓகே, இப்போ நான் காமிச்சது எதுவுமே வந்து என்னுடைய அஃபிலியேட் எல்லாம் கிடையாதுங்க. சும்மா வெப்சைட் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சேன். என்கிட்ட லிங்க்கோ எதுவுமே கிடையாது. இதில் எல்லாத்தையும் ரெஃபரல்லாம் இருக்குது, ஆனால் ரெஃபரல்லாம் நான் கொடுக்கல. ஓகேவா? தேவைப்படும் போது நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.